சிஎம்சி பழைய சிஎம்சி ஆத்மா பாரதுக்காக இரவும் பகல் சிஎம்சியில் தூங்கி சிஎம்சியில் எழுந்துட்டு சிஎம்சியில் போய் நினைக்கிறேன். டாக்டர் பாருங்கள், இல்லை டாக்டர் இவங்க தான் கட்டினது, அவங்க தான் வந்து இந்த சிஎம்சி கட்டினது. இந்த வார்டு இப்படி வார்டு காந்தி வந்துக்கிறாங்க. இந்த சிஎம்ஸ்லாம் காந்தி வந்துக்கிறாங்க. இது பாய சிஎம்ஸ். இதுதான் ஆஃபீஸ். ஐயா யாருமே வரல. இது ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு கட்டுது. नीचे ये नहीं है that church. அம்மாங்க அப்படி சொல்லுது. ஆண்டவர் தான் இந்த இடத்துல கூட்டு வந்து வழிநடத்தி வைக்கிறாரு. அநேக பேருக்கு ஆண்டவர் விடுதலை பண்ணி வைக்கிறாரு. இதுதான் உள்ள ஒரு இடம். பார்க்குறவங்க ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் முதல் சிஎம்சி பில்டிங். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் கேட் அங்கே இருக்குது. இதுதான் சிஎம்சி கேட். அது சிஎம்சி கேட்டு போய் உள்ளே போனால் சர்ச்சு இருக்கும். ஏசப்பா ஏழைக்கு மூலியமாக விடுதலை பண்ணி கொடுக்கலாம். இதுதான் அந்த சர்ச். இதுதான் சர்ச். இது போனால் எமர்ஜென்சி இங்கே இருந்து அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அநேகர் விடுதலைக்கு போக வேண்டும். எல்லா நாட்டு மக்கள் வராங்க. நிறைய பேசுங்க. இப்போ இவ்வளோ காலையில் 7 மணி ஆகல பேசுகிறது நிறையா வந்து நினைக்கிறாங்க. தேவைப்படுங்க, ஜாம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யட்டும். ஒரு சர்ச்சு 4 பக்கம் வரலாம். அந்த பக்கம் வரலாம். இந்த சர்ச்சுக்கு இந்த பக்கம் வரலாம். அந்த பக்கம் சிலுவை போல கட்டியிருப்பாங்க. சர்ச் சிலுவை போல கட்டியிருப்பாங்க. ஒரே நேரத்தை கட்டினாங்க. இந்த வெள்ளக்கால காலத்தில் 150 வருஷம் முன்ன கட்டினாங்க சர்ச். இது ஒரு 4 அந்த மூளை சர்ச்சு, அந்த மூளை அந்த சைடு நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரே நேரத்தில் இந்த பில்டிங் சர்ச், இந்த சிஎம்சியும் சர்ச்சு போல் தான், சிலுவை போல் தான் கட்டியிருப்பாங்க. சிலுவை எப்படி இருக்கோ அதே போல் இந்த 4 பக்கம் இது இப்படி நீட்டு இப்படி நீட்டு இப்படி நீட்டு. தேவைப்படுங்களே பேஷண்ட்டெல்லாம் வர்றாங்க. ஆத்மா பாரம் மூலியம் ஆத்மா பாரம் ஒரு சேரும். ஆண்டு வீடியோ கால் இல்லை, பேசுகிறேன் எங்கள் ஆளுங்கண்ட. யார் சார்? எங்கள் ஆளுங்கண்ட பேச நினைக்கிறேன். எங்கள் ஆளுங்கண்ட சிஎம்ஸ் வந்துக்கிற சொல்லுங்கள். அது அவங்க பார்த்துறாங்க. இங்கே வந்து வீடியோ காலில் போய் பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஆமாம், வீடியோ கால் போய் பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். இதுதான் எமர்ஜென்சி. இப்போ ஒரு குழந்தை ஆப்ரேஷன் வைக்கிறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராகேல் அவங்க பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்க போகிறாங்க. இதாக உள்ளே வருது. இதான் எமர்ஜென்சியில் நிற்கிறேன். ராகேல் மகளுக்காக அநேக பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுங்கள்.
தாய் வேறு குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை, பாடி வீக்கு. ஆனால் இப்போ 7 மாதத்துல அவங்க பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஆண்டவர் மனுஷன் உதவி, டாக்டர் உதவி, ஆஃபீஸர் உதவி, அநேகர் உதவி ஆண்டவர் செஞ்சு கொடுக்கிறாரு. நடிக்கிறவருக்கு ஆண்டவர் இறங்குறாரு. ஜெபம் பண்ணி நினைக்கிறேன் நானும். நீங்கள் பார்க்கணும், ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ராகிகள் வெளியே சாட்சி சொல்லணும். ஏசப்பா அந்த சாட்சி சொல்லணும், கிருபை தரணும். ஒரு நல்ல ஆணோ பெண்ணோ ஏசப்பா கொடுத்து அவங்க சாட்சியை நிற்க வைக்கணும். நான் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவேன். கண்டிப்பாக பார்க்குறவங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ராகிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் பெரிய காலம் இங்கே வரல ஒவ்வொரு பேசுறதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் பெரிய காலம் செய்யட்டும். ஏசப்பா இந்த நேரத்துக்காக இந்த சிஎம்சி கைகளை போயிடுக்கிறோம். இதை பாதுகாப்பணும், வழி நடத்தும். பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. விசுவாசி ஜெபம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா பேரும் ஜெபம் பண்ணி வைக்கிறாங்க. வந்ததே இந்த இடத்துல அநேக தேவதூதர் ஆசீர்வாதம் பண்ணி தேவனோட வல்லமை இங்கே இறங்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபம் கொடுக்குறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அநேக ஜெபம்.